பர்ணசாலைக்கான ஸ்தானம் கண்டறிந்தேன். தமையனே, தம் அனுமதியோடு அந்நியாரை அவ்விடம் அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். அவ்வாறே ஆகட்டும். வாருங்கள் அந்நியாரே. லக்ஷ்மணா, இங்கு பாருங்கள் அந்நியாரே. இந்த ஸ்தலத்தை பாருங்கள். அற்புதமாக உள்ளதல்லவா? பாருங்கள். இவ்வகை பட்சிகள் தன் கூட்டை தாழ்வான கிளைகளில் அமைக்கும். ஆனால் இவ்விடத்திலோ அவை மேலுள்ள கிளைகளில் கூட்டை அமைத்துள்ளன. இயற்கையின் நியதிகளில் ஒவ்வொரு வகையான மாற்றமும் ஒரு முக்கிய நிகழ்வை எடுத்துரைப்பதாகும். இவ்வகை பட்சிகள் தம்முடைய கூட்டை மேலுள்ள கிளைகளில் அமைத்தது இயற்கைக்கு விரோதமானது. சீதா, தம்முடைய எண்ணப்படி குடிலொன்றை அமைக்கும் வேளை எவற்றையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் லக்ஷ்மணா? சுற்றுச்சூழல் சௌந்தரியமாக விளங்க வேண்டும். அதோடு ஆதவ பிரகாசம், தூய்மையான காற்று, தெளிந்த நீர், இம்மூன்றும் குடிலுக்கு மேலும் அழகு சேர்க்கும் அந்நியாரே. உண்மைதானே அண்ணா? இந்த ஸ்தலத்திலிருந்து சற்று விலகி பர்ணசாலை அமைக்கலாம் அல்லவா? இல்லை அந்நியாரே, இந்த ஸ்தலத்தை காணுங்கள். உத்தமமான ஸ்தலம் இது. நல்லது லக்ஷ்மணா, உன் இச்சைப்படியே நடக்கட்டும். மனதில் வேதனை தோன்றினால் அதை என்னிடம் உரைப்பாயாக. சூழ்ந்துள்ள நிலைமை பற்றி அறிவதற்கு சில சந்தர்ப்பங்களில் அனுபவ பாடம் அவசியமாகிறது. இதன் பொருள் யாது? ஒன்றுமில்லை லக்ஷ்மணா, பர்ணசாலை அமைக்கும் பணி துவங்கட்டும். உத்தரவு அந்நியாரே. மித்ரா, நீ இவ்விடம் எனக்காக காத்திரு. ராஜகுமாரி ரூமாதேவியை சந்தித்துவிட்டு வருகிறேன். சந்திப்பு சாதகமாக விளங்கினால் உன்னுடைய வருகைக்கு நான் அழைப்பு விடுப்பேன். சந்தேகம் வேண்டாம். சாதகமாக்குவதற்கே நீ இங்கு வந்துள்ளாய். தைரியமாயிரு. அளித்த வாக்கை மறக்காதே. என்ன நிகழ்ந்தாலும் ராஜபவனத்திற்குள் பிரவேசிக்கலாகாது. இவ்விடமே காத்திருக்க வேண்டும். ஆகட்டும் மித்திரா. ஹனுமான், நீ மேற்கொண்ட பணியானது வெற்றி பெற வேண்டுகிறேன்.